வாழ்க்கையில் சில வழிகள் காட்டாத நல்ல பாதையை சிலர் தருகின்ற வழிகள் காட்டிவிடும். வாழ்க்கை என்னும் நெடுந்தூர பயணத்தை சிலர் காட்டும் வழிகளும் சிலர் தருகின்ற வழிகளும் தான் நம்மை வழிநடத்தும். வலிக்கிறதே என்று வழிமாறி போகாதே. வழிமாறி போனால் பிறகு வாழ்க்கையே மாறிப்போகும். எவ்வளவுதான் ஆழமான அன்பை கொடுத்து பழகினாலும் ஒரு சிலரின் உண்மையான குணம் என்ன என்பதை முழுமையாக புரிந்து கொள்ளவே முடிவதில்லை. சில சந்தர்ப்பங்களில் அது தெரிய வரும்போதுதான் இவ்வளவு நாட்கள் அவர்களின் உண்மை உணர்வை மறைத்து வைத்திருந்தது அவர்களின் திறமையா அல்லது இவ்வளவு நாட்களாய் அதை அறிந்து கொள்ளாமல் இருந்தது நமது அறியாமையா என்று யோசிக்க வைத்து விடுகிறது. நீ நல்லவன் என்பதால் மரணம் உன்னை விட்டு வைக்கப் போவதில்லை. நீ கெட்டவன் என்பதால் உனக்கு மரணம் உடனே வந்துவிடப் போவதும் இல்லை. எப்போது முடியும் நம் வாழ்க்கை என்பது யாருக்கும் தெரியாது. வாழும் வரை பிறருக்கு தீங்கு செய்யாமல் மகிழ்ச்சியாக வாழ்ந்துவிட்டு கடந்து செல்வோம். நீங்கள் உங்களின் சுயலாபத்திற்காக பயன்படுத்தி கொள்ள நினைத்து யாரிடமும் பழகாதீர்கள். ஒருவரின் சுயலாபத்திற்காகத்தான் நாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறோம் என்பது நமக்கு தெரிய வரும்போதுதான் இதயம் மிக மோசமாக காயப்பட்டு விடுகிறது. எல்லா உறவுகளும் உனக்கு உண்மையாகத்தான் இருக்கிறார்கள் என்று நினைத்து விடாதே. நீ யாருக்காக உனக்குள் அழுது அழுது இறந்து கொண்டிருக்கிறாயோ அவர்கள் வேறு யாருக்காகவோ சிரித்து சிரித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது கசப்பான உண்மை. வழிகளை தந்துவிட்டு போகும் யாரையும் மறக்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள். அது வீண் முயற்சி. எவ்வளவு நாட்கள் ஆனாலும் சிலர் தந்துவிட்டு போன வழிகள் நம் இதயத்தால் மறந்தது போல் நடிக்க முடிகிறதே தவிர நிச்சயம் எதையும் மறக்க முடிவதில்லை. எந்த சந்தர்ப்பத்திலும் யாரிடமும் உதவி கேட்டு அழுது நின்று விடாதே. சிலர் உன்னை இயலாதவனாக பார்த்துவிட்டால் உன்னை அடிமையாக நடத்த பார்ப்பார்கள். எல்லா சந்தர்ப்பங்களிலும் இறைவன் முன்பாக மட்டும் உதவி கேட்டு அழுது நில்லுங்கள். அவன் மட்டும்தான் உங்களை ஒருபோதும் காயப்படுத்தி பார்க்க மாட்டான். விசுவாசமான மனிதர்கள் கிடைப்பது மிகவும் அரிதானது. ஆனால் போலியான மனிதர்கள் எல்லா இடங்களிலும் இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். யாருக்காகவும் நல்லவனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம் மனதில் குற்ற உணர்வுகள் இல்லாத அளவுக்கு நமக்கு நாம் நல்லவனாய் இருந்தாலே போதும். முள் குத்தினால் கலங்கிய சிலர் இன்று இடியே தாங்கும் இதயத்தை பெற்றுள்ளனர். வாழ்க்கை கொடுக்கும் அடிகளால் மரத்துப்போன மனதோடு உலகில் பலரும் நடமாடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். நீதான் முக்கியம் என்று தொடங்கும் சில உறவுகள் யார் நீ என்பதில் முடிவடைகிறது. போலியானவர்கள் கூட உங்களுக்கு நன்மையை தான் விரும்புவார்கள். அவர்களுக்கு அதில் நன்மை இருக்கும் வரை. எவ்வளவு பணத்தை சம்பாதித்தாலும் சரி, உங்களுக்கு என ஒரே ஒருவரையாவது சம்பாதித்து வையுங்கள். ஏனெனில் பணம் உங்களிடம் பேசாது. நீங்களும் பணத்திடம் பேச முடியாது. அன்பு குறைய குறையத்தான் மற்றவர்களிடம் இருக்கும் குறைகள் மட்டுமே பிரதானமாக தெரிகிறது. உங்கள் பலவீனங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். ஏனென்றால் உங்களுக்கு எதிராக யார் அவற்றை பயன்படுத்துவார்கள் என்று யாருக்கும் தெரியாது. உன் வாழ்க்கையில் சிலரை தக்க வைத்து கொள்ள ஓரளவு சகிப்புத்தன்மையும் தேவைதான். ஆனால் அதற்காக ஓர் எல்லையை உருவாக்கிக்கொள். இல்லையென்றால் உன் தன்மானம், சுயமரியாதை அனைத்தையும் இழந்துதான் அந்த உறவை நீ தக்க வைத்து கொள்ள முடியும் என்பதை மறந்துவிடாதே. வாழ்க்கையில் எப்போதும் நிராகரிப்புகள்தான் நம்மை உயர்ந்த இடத்திற்கு அழைத்துச் செல்லும். உங்களை யார் வேண்டுமானாலும் வெறுத்து ஒதுக்கட்டும். அதற்காக கவலைப்படாதீர்கள். ஒருவர் இல்லாத இடத்தில் அவரை பற்றி தவறாக பேசும் பழக்கம் கொண்ட மனிதர்களிடம் நீங்கள் பழகுவதை நிறுத்தி கொள்ளுங்கள். மற்றவர்கள் மீது பற்று வைப்பதை விட பற்ற வைப்பது இன்றைய மனிதர்கள் செய்யும் உன்னதமான வேலையாக இருக்கிறது. ஒருவர் மீது பாசத்தை காட்டுவதாக இருந்தாலும் கூட கொஞ்சம் பக்குவமாக வெளிப்படுத்துங்கள். இல்லையென்றால் பாதியிலேயே வழிகளோடு விலக வேண்டியதாகிவிடும். சில உறவுகளுடன் பிரச்சனை முற்றுகிறது என்றால் அது முடியப் போகிறது என்று அர்த்தம். பிரச்சனை முற்றுவதை எண்ணி பயந்து கொண்டு இருக்காதே. ஒரு வழியாக அது முடிவுக்கு வருகிறதே என்று நிம்மதியாக இரு. பிறருக்கு உதவும் வாய்ப்பு கிடைத்தால் அதை கடவுள் கொடுத்த வாய்ப்பாக நினைத்து கொண்டு எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் உதவி செய்யுங்கள். உங்களுக்கு உதவி தேவைப்படும் தருணத்தில் நீங்கள் கொடுத்ததை விட அதிகமாக பெற்றுக்கொள்வீர்கள். மனக்காயம் இன்றி வாழ விரும்பும் யாவரும் மற்றவர்கள் மனதை காயப்படுத்தாமல் வாழ்ந்து பாருங்கள். நம்மை போல்தான் மற்றவர்கள் என்ற உயர்ந்த எண்ணமே உங்கள் வாழ்வை சிறந்ததாக மாற்றும். உங்கள் மனதுக்குள் இருக்கும் வழிகளை மறைத்து கொண்டு சிரித்து வாழவும் பழகிக்கொள்ளுங்கள். ஆறுதல் என்ற பெயரில் உங்கள் வலியை இன்னும் அதிகப்படுத்த உங்களை சுற்றி ஒரு கூட்டமே அலைந்து கொண்டிருக்கிறது.
வெளித்தோற்றத்தை வைத்து யாரையும் மதிப்பீடு செய்து விடாதீர்கள். வாயை திறக்கும் வரை நம் கண்களுக்கு காகமும் குயிலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் தெரியும். இந்த வீடியோவை முழுசாக பார்த்தவங்களுக்கு நன்றி. மேலும் இது போன்ற தரமான வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.